உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், இல்லை பொருத்தம் பார்க்கணும், ஒரு நல்ல நேரம் பார்க்கணும், இல்லை ஏதாவது நல்ல காரியத்துக்கு வந்து தேதி குறிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இவங்க வந்து பிரஷ்னம், ஜாமக்குள் பிரஷ்னம் எல்லாமே பார்ப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப 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 நல்லா பார்ப்பாங்க. நான் பல தடவை இவங்ககிட்ட வந்து பிரஷ்னம்லாம் கேட்டிருக்கேன், அதே மாதிரி ஜாதகம்லாம் கொடுத்து கேட்டிருக்கேன். ரொம்ப அக்யூரேட்டாக சொல்லுவாங்க. ஸோ மறக்காமல் இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் வந்து லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், தனுஷ் பார்ட் 1 வீடியோ. சப்போஸ் நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். ஏன்னா அந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அங்கே வந்து நிறைய ஆரம் கலெக்ஷன்ஸ், வளையல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே காமிச்சிருப்பேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கமல் கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன். இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே டைமண்ட் கலெக்ஷன்ஸு. ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நிறைய குட்டி குட்டி மாடல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க, அவ்வளோ அழகாக இருந்தது. நான் வந்து இந்த மாடல் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் வச்சு பூ மாதிரி இருக்கும், ஆனால் அது வந்து ஹேங்கிங் மாதிரிலாம் இருக்காது, அப்படியே காதோடு ஒட்டி இருக்கும். அந்த இயரிங் வந்து நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது ஏதோ என் ஃபேஸ்க்கு அவ்வளோ எடுக்காத மாதிரி இருந்தது. ஏன்னா நான் நிறைய ட்ராப்ஸ் மாதிரியே போட்டு பார்த்துட்டு ரொம்ப காதோடு ஒட்டி இருந்தால் அது எனக்கு என் ஃபேஸை வந்து ரொம்ப டல் ஆக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் இப்போ வீடியோவில் பார்க்குறப்போ எனக்கு அதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தோணுது. பட் அப்போது எனக்கு அந்த நிமிஷத்தில் எனக்கு ஓகே, இது கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. தனியாக பார்க்குறப்போ அழகாக இருக்குது, பட் ஆனால் என் காதுக்கு போட்டோன்னே அது வந்து அவ்வளோ அழகாக தெரியல அப்படின்னு சொல்லி தோணிட்டு இருந்தது. ஸோ அதனால் நான் அவங்கள வந்து வேறு மாதிரி ஏதாவது கலெக்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்டுட்டு இருந்தேன். மெயினாக சொன்னேன் எனக்கு வந்து கொஞ்சம் சின்ன ட்ராப் மாதிரி இருக்கிறதா காமிங்கன்னு சொன்னோன்னே அவங்க வந்து எனக்கு கொஞ்சம் இயரிங்ஸ் காமிச்சாங்க. அதில் எனக்கு 2 ரொம்ப பிடிச்சிருந்து. இது வந்து ஜிமிக்கி மாடல், ஒன்று வந்து ஜிமிக்கி மாடல், இன்னொன்றில் வந்து ஜிமிக்கி மாடல் கிடையாது, சும்மா அது வந்து சர்க்கிள் மட்டும்தான் இருக்கும். எனக்கு வந்து 2த்தில் எதுடா எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது. இந்த ஜிமிக்கி மாடலும் ரொம்ப அழகாக இருந்தது, ஆனால் அந்த சைடில் அந்த சர்க்கிள் மாடலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து ஸ்ரீனிக்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், நீ எதாவது சொல்லு, எனக்கு ஐடியா கூட, எனக்கு எது எடுக்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷனில் நான் சுற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் யோசித்து நான் ஒரு கம்மல் எடுத்தேன். நான் உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் காமிப்பேன், நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எந்த கம்மல் பிடிச்சிருக்குன்னு. ஸோ இந்த கம்மல் தான் நான் வந்து வாங்கினேன் ஃபைனலி. எனக்கு இந்த கம்மல் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு டைமண்ட் இயரிங் இது தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். ரொம்ப பிடிச்சிருக்கு. போட்டுக்கிட்டுமா? எஸ், Santika, do you like it? Yeah, put it on, put it Yes, on. let's see. Oh my gosh, it matches. ஹாப்பியா? ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. ஓகே ஸ்ரீ, எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கம்மல், ரொம்ப அழகாக இருக்குது. பிடிச்சிருக்கா? ரொம்ப ரொம்ப. This reminds me of. மழை பெஞ்சிருக்கு இவன் இயர்ரிங் வாங்கினது அப்புறம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வாங்குறேன்ல இந்த மாதிரி இயரிங்க. லவ் இட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜொவானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோருக்கு வந்தோம். இங்கே கொஞ்சம் ஸ்லைமுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு வந்தோம். அதே மாதிரி அவந்திக்கு ஒரு சின்ன டப்பா ஸ்லைமும் வாங்கிட்டா. ஒரு பிளான் இருக்குது, ஒரு வீடியோ பிளான். ஸோ அதுக்காக ஒரு சின்ன ஷாப்பிங்காக இங்கே வந்தோம். வந்துட்டு பார்த்தா பக்கத்துலேயே வந்து A2B இருக்குது. சரி, A2Bல போய்ட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டோம். இங்கேருந்து 15 minutes தான் A2Bக்கு. அதுதான் வந்து இங்கே வந்ததுலேயே ஒரு செகண்ட் அமேசிங் இல்லை தேர்ட் அமேசிங் திங்குன்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து கோயில் போயிட்டு சாப்பிட்டது சூப்பராக இருந்தது. அடுத்தது கம்மல் வாங்கினது. எனக்கு இந்த கம்மல் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. எனக்கு பார்த்தோன்னே டக்குன்னு இந்த கம்மல் எடுத்துட்டேன். ஏன்னா டெய்லி யூஸுக்கு வந்து இது நல்லாவும் இருக்கும். எனக்கு வந்து காதோடு ஒட்டி போட்டால் எனக்கு அவ்வளோ ஃபேஸுக்கு எடுத்த மாதிரி இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் சின்ன ட்ராப்ஸ் மாதிரி வச்சு கேட்டேன். ஸோ அவங்க இது காமிச்சாங்க, பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அதனால் இந்த கம்மல் ஒன்று எடுத்துக்கிட்டேன். தனுஷ்கில் வந்து கலெக்ஷன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் சிகாகோவில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கம்மல் வந்து அவங்க பீஸ் ரேட் போடல. இந்தியாவில் எப்படி வாங்குவோமோ, லைக் ஸ்டோனுக்கு வந்து இந்த ரேட்டு, கோல்டுக்கு இந்த ரேட்டு, அதே மாதிரி மேக்கிங் சார்ஜஸ் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக பில்லை பிரித்து போட்டு தான் சொல்கிறாங்க. பார்கெயின் பண்ணுறதுக்கு வந்து அவங்க சான்ஸே கொடுக்கல. ஸோ அவங்க சொன்ன ரேட்டுக்கு தான் நான் வாங்கிட்டு வந்தேன். பட் ஆனால் ஒரு $200 கிட்டே டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அது எந்த அளவுக்கு என்னன்னு தெரியல. பட் ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நான் வந்து டைமண்டில் கம்மல் வாங்கியிருக்கலாம், இந்த கம்மலை வந்து நான் எனக்கு சப்போஸ்
சப்போஸ் இல்லை இந்த கம்மல் வேணாம் அப்படின்னு நினச்சாலும் தனுஷ்கில் போய் ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா அன்றைக்கி என்ன கோல்டு ரேட் இருக்கோ அன்றைக்கி என்ன டைமண்ட் ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு வந்து அவங்க எடுத்துப்பாங்களாம். பட் ஆனால் மேக்கிங் சார்ஜஸ்ஸு டேக்ஸ் மட்டும் நம்மளுக்கு திரும்பி வராது. பட் ஆனால் கோல்டு டைமண்ட் ரேட் வந்து அப்படியே நம்மளுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. அந்த பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அது இந்த பாயிண்ட் கேட்டோன்னு அப்பாடா ஓகே. சப்போஸ் நம்மளுக்கு ஃப்யூச்சரில் இல்லை வேறு ஏதாவது கமல் வாங்கணும்னு நினச்சா கூட இதை போட்டுட்டு வேறு கமல் வாங்கிக்கலாம்ல. பட் தனுஷ்கில் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஆஃபர்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது கடையில் இந்த மாதிரி ஆஃபர் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நான் செக் பண்ணுறேன். இதுதான் ஃபஸ்ட்டு நான் வாங்குகிற டைமண்ட் கமல். எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நான் ஆக்சுவலி கோல்டு தான் எடுக்கலான்னு போனேன். பட் ஆனால் எனக்கு டைமண்ட் பார்த்தோன்னே சரி ஓகே டைமண்டே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைமண்டே வாங்கிட்டேன். இப்போ வந்து நாங்கள் ஷாப்பிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ செம்ம டயர்டாக இருக்கும். நானும் டயர்டு, ஸ்ரீனியும் டயர்டாக ஸ்ரீனி பாவம் ஸ்ரீனி செம்ம டயர்டாக இருக்கார். போயிட்டு ஒரு காஃபி குடித்தோம் அடையாறு அந்த பவுனில். அப்படின்னா எல்லா டயர்டும் போயிடும். ஏன்னா இங்கே எதுவுமே வேறு எங்கேயுமே ஃபில்டர் காஃபிலாம் கிடைக்காதுங்க. கிடைச்சாலும் வந்து அவ்வளோ சூப்பராலாம் இருக்காது. அதனால் A2B தான் பெஸ்ட்டு. ஸோ அதனால் A2Bயில் போயிட்டு ஒரு காஃபி மட்டும் தான். ஏன்னா வயிறு செம்ம ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி கோயிலில் சாப்பிடுது. போயிட்டு காஃபி குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். பாய். அவ்வளோதான் இந்த vlogக்கு. நான் எடுத்துருக்கிற கமல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் எந்த கமலை சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரீசெண்ட் டேஸாக என்னோடய யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் நான் டெய்லியுமே வீடியோ ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். மெயினாக என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னியை நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நான் டெய்லி என்ன சாப்பிட்றேன், ப்ளஸ் என்னோடய டெய்லி ரொட்டீன் என்ன, எப்படி போகுது என்னோடய டே அப்படின்னு எல்லாமே நான் என்னோடய மினி vlogல அப்லோட் பண்ணிருக்கேன். மறக்காமல் நீங்கள் அதை பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் மறுபடியும் உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். Until then, this is Chitra signing out from you. Bye bye. Take care.